நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. லிமோத்தே மரிய சூசை சகாய மாதாவுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், தேவராய் சோபியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், வெனிஸ்டெல்லா சவரி 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், குத்தியர் ஃப்ளோரா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேபி பிலிப் மரி கிராசியா லேசோன் பெனடிட்டா ஆண்மலை பாற்றிக்காகவும், எலன் மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், பானுமூர்த்தி 13ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அண்ணாமலை ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் ராயர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே, இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்களே, தூய மறைநிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டோட இரக்கத்தை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கியிருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த அல்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை திருவசனங்கள் 1 மேலும் 8-17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக் கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாக விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுதியாய் இருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்றான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67, இறைவார்த்தைகள் 1, 2, 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கும். எமக்கு ஆசி வழங்குவீராக.
உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. ஆண்டவரே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. ஆண்டவரே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். நானிலம் தன் பலனை ஈந்து கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. ஆண்டவரே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். ஆண்டவரே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு கூறியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழ செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஆகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாடு எங்கே முடிகிறது என்றால் திருமுழுக்கு யோவான் என்கின்ற இந்த இறைவாக்கினரில் பழைய ஏற்பாடு முடிகின்றது. புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், எப்பொழுது நமது ஆண்டவர் இரத்தம் சிந்தி மறித்து உயிர் பெற்று எழுந்து போகின்றாரோ அப்பொழுதுதான் நமக்கு புதிய உடன்படிக்கையானது ஏற்படுகின்றது. ஆக அந்த பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்குகள் எல்லாம் நிறைவேறுவது நம்முடைய ஆண்டவர் என்பது நமக்கு தெரியும். ஆக இந்த மனிதர் கடைசி இறைவாக்கினராகிய இவர்
யோவான் ஸ்நாபகரில் பின்னால் அழைக்கப்படக்கூடியவர் யோவான். இவர் கடைசி இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகின்றார். அன்பானுள்ளே, இந்த இறைவாக்கினர் தான் நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரை கண்ணால் பார்த்தவர், இவர்தான் கடவுளின் மெஸ்ஸியா என்று அறிக்கையிட்டவர். அப்படி அறிக்கையிட்ட இவருக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கலாம், இவருக்கு ஒரு மன உளைச்சல் வருகிறது. அதாவது வர இருக்கிற ஒரு நீதாமா எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை விட்டு கேட்குறார். ஆண்டவருடைய செயல்களை பார்த்தவர், ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டவர், இவர்தான் மெஸ்ஸியா என்று அறிக்கையிட்டவர், ஞானஸ்தானம் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், ஆண்டோடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியில்லை என்று சொன்னவர். ஆக இப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கினர் தன்னுடைய சீடர்களை அமைச்சு நீர்தான் வர இருக்கிறவரா என்று கேட்கிறார். அதனால இதற்கு முன்னாடி நாம் பார்க்கும் பொழுது எப்படி இந்த மனிதர் இதெல்லாம் கற்றுக்கொண்டார் என்றால், ஒருவேளை வரலாற்று ஆட்சியில் சொல்கிறார்கள் 1947 கும்ரான் என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட சுருளிலிருந்து கைப்பிரதிகளிலிருந்து வரலாற்று பூர்வமாக பார்க்கும் பொழுது அங்கே கும்ரான் என்ற பள்ளத்தாக்கிலே எசனேயர்கள் என்று வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களை சூரிய புத்திரர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பலவற்றை கற்று எழுதி வைத்திருந்தார்கள். ஒருவேளை அந்த பாலைவனத்தில் இவர் சென்று அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து ஆனது இருக்கின்றது. ஆனால் இவருக்கு இவ்வளவு ஞானம், இவர் வல்லமை, இவ்வளவு ஆசீர்வாதம் கடவுளிடமிருந்து வந்தது, பரிசுத்த ஆவியானால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதத்தான் ஆண்டவருக்கு அனுப்பி நீர்தான் வர இருக்கிறவரா என்று கேட்கின்றார். ஆக அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வருகின்றது. ஏனென்றால் நானும் மெஸ்ஸியாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சில நேரங்கள் ஆண்டவர் தான், ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, அதிசயம் நடக்கலையே என்கின்ற வெறுப்பு வரலாம். அன்பானவர்களே, இந்த முதல் வாசகத்தில் மோசே தன்னுடைய மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயிடம் கூறினார். இந்த வாரம் முழுவதும் 2 வாரமாக பார்த்தீங்கன்னா மோசேயை பற்றி இந்த தொடக்க நூல் லேவியர் நூலிலிருந்து வரப்படுகிறது. அன்பாலே, மோசே ஆண்டவரிடம் போகிறார். ஆண்டவர் முதல்ல சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நான் தான் இருக்கின்றவராக இருப்பவர், சாதா காலம் உயிரோடு இருப்பவர் அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, மோசே கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, உங்கள் பேர் என்ன ஆண்டவரே அப்படின்னோடனே இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேய மொழியில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, இயே அஷர் இயே. அதாவது மோசே, எனக்கு பல பேர் இருக்குது, எனக்கு பல நாமங்கள் இருக்குது, ஆனால் நீ என்ன நினைக்கிறியோ, உன் கஷ்டத்துலேயோ உன் வேதனையிலையோ உன் துன்பத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் நான் இருப்பேன். இயே அஷர் இயே, உனக்கு நான் எல்லாமே போதும், உனக்கு நான் போதும், எல்லாத்துக்கும் நான் உனக்கு போதும். நீ என்னவா நினைக்கிறியோ அதுதான் நான். நீ கஷ்டப்படும்போது நீ தான் எனக்கு மீட்பு ஆண்டவர், ஏன்னா நான் உனக்கு மீட்பர். நீ நோயில் இருக்கும்போது நீ தான் எனக்கு மருத்துவர் ஆண்டவர் என்றால் நான் உனக்கு மருத்துவர். நீ தான் எனக்கு வழி என்றால் நான் தான் உனக்கு வழி. நீர் தான் எனக்கு ஒளி என்றால் நான் தான் உனக்கு வழி. நீ என்னவா என்ன நினைக்கிறியோ அதுவாக நான் இருப்பேன். அன்பானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோவானை போல நாம் விரக்தி நிலைக்கு அடையலாம், சோர்ந்து போகலாம், உடைந்து போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் என்னவாக நம்முடைய ஆண்டவரை நினைக்கின்றோம்? நம்முடைய தகப்பனாகவா, தாயாகவா, அல்லது பாதுகாப்பாகவா? நாம் என்னவாக நினைக்கின்றோமோ அதுவாக நம் கடவுள் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். நான் உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு போதும். அதான் இயே அஷர் இயே. நீ என்ன நினைக்கிறியோ நான் உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு போதும். என்னை தவிர உனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் ஜூபிலி ஆண்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் மன கஷ்டத்திலும் நாம் ஆண்டவர் நோக்கி வரும் பொழுது அவர் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும்
பண்பும் பாசமும் எல்லாமே தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாமே தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா. பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா. பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இருந்து கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிடனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இனி வருமளவு மனத்தை அறிக்கின்றோம், உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்திருவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தேடிக்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளின் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்களும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரும்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயதாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர நிறைய தாகம் இருப்பார் வருக, குளிர நிறைய இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர நிறைய தாகம் இருப்பார் வருக, குளிர நிறைய. சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்தும் உதவாதாகும்,
சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்தும் உதவாதாகும். உவந்து ஊற்றும் ஊற்று தண்ணீர் உவகையாகும் உரைப்பீர் உண்மை. இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவே நிறைய இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவே நிறைய. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொலற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்த இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாரே அம்மா, இதயம் மகிழுதம்மா. வாழும் பாதையிலே ஒளி விளக்காய் இருப்பார், வாழும் பாதையிலே ஒளி விளக்காய் இருப்பார். உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் இணைந்து வாழ்ந்திடுவே நம்மா, இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு
நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.